எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. என்னோட தாய்நாடு, உங்களோட தாய்நாடு, நம்ம தாய்நாடு, நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெருமை நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழோட முதல் பெருமை நம்ம திருக்குறள். அந்த திருக்குறள் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய அடிப்படை கோட்பாடு. அதனால் திருக்குறளும் நமக்கு ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். அதனால தான் திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தில் அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்கிறது. நேர்மைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். இப்போ பொருள்னு சொன்னால் அது தனி மனிதன் தேட வேண்டிய பொருள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அரசியல், ஆட்சி முறை, கல்வி, வேளாண்மை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட இன்பம்? கலங்காத மன உறுதி, அறிவு, தேடல் மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் வர்றது தான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். இங்கே அறம் பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சிக்கலாம். இது எல்லாமே அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தானே. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்கிறோம். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றுதான்னு நாம் சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள். ஏதாவது 1-2 பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற இல்லை, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம்தான். ஆனால் இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம் ஏமாற்றவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்.
என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் ப்ராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் சொல்லாததையும் செய்வோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ செய்யறத, செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறோம். அப்படி நாம் உண்மையாக மனசார யோசித்து சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட நம்மளோட விரிவான தேர்தல் அறிக்கையை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். 1, ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். அதில் 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலையும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. பெண்களால் நடத்தப்படும் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள். 2வது, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதில் 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள்.